ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய HTML டேபிள் எப்படி நம்ம ஸ்கிராப் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ clickbuzz.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள்ன்ற ஒரு டேக்குள்ளே தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது 2 மாடியூல். ஸோ ஒன்று வந்து ரெக்வஸ்ட், இன்னொன்று வந்து பியூட்டிஃபுல் சோப். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த 2 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 மாடியூலையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஸோ ஃப்ரம் BS4 import beautiful soup. ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த யூஆரில் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட்டோட யூஆரில் காப்பி பண்ணிட்டு ஸோ யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எலுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் ஸோ ரெக்வஸ்ட் டாட் ஜஸ்ட் ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ எந்த யூஆர்எலுக்குன்னா இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த யூஆர்எலுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னுடைய ரெஸ்பான்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 200ல் இருக்குது. ஓகே, ஸோ கனெக்ஷன் வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய சோர்ஸ் கோடை எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய நம்ம HTML சோர்ஸ் கோடை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டாட் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து கான்டென்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இதில் கான்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்டென்ட் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு HTML ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ இதிலேருந்து நமக்கு தேவையானது இந்த டேட்டாஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த டிடியில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இது எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேபிள்ன்ற ஒரு டேக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது டேபிள்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் அந்த கிளாஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது நம்ம இந்த வந்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல் சூப்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சூப் ஈக்குவல் பியூட்டிஃபுல் சூப் ஆஃப். ஸோ இதில் நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை இதில் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் அதில் நான் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் டைப் வந்து LXML கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிளை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் அந்த கிளாஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸை காப்பி பண்ணிட்டு ஸோ சூப் டாட் ஸோ இதில் வந்து இந்த சூப் ஆப்ஜெக்டில் நமக்கு ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபைண்ட் இந்த டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள். ஸோ டேக் நேம் டேபிள். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாஸ் வந்துட்டு டேபிள்ன்ற இந்த கிளாஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் டேக்கில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டேபிள் கிடச்சிருச்சு. ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட் நான் இதில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஹெட் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டீம் PW இந்த ஹெட்டை மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டி ஹெட்டுன்ற ஒரு டேக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த டேபிளுக்குள்ளே டி ஹெட்டுன்ற ஒரு டேக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் THன்ற இந்த டேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேபிள் ஹெட்டிங் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டி ஹெட்டை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் இருந்து என்ன பண்ண போகிறேன்னா டாட் ஃபைண்ட் டி ஹெட்டை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டி ஹெட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபஸ்ட் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து டேபிள்னு ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெட்டை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டி ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேபிள்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெட்டை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டி ஹெட்டுன்ற இந்த டேக் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டேபிள் டாட் ஃபைண்ட் டி ஹெட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டி ஹெட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டி ஹெட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த டி ஹெட் டேக் மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதிலேருந்து எனக்கு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த TH இந்த டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கில் தான் வந்துட்டு நமக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த டீம் அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு இந்த TH டேக்கில் தான் இருக்குது. ஓகே,
ஸோ அதை மட்டும் எப்படி எடுக்கலாம்னா, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டாட் ஃபைண்ட் அண்டர் ஸ்கோர் ஆல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா டிஎஸ் டேக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரே ஒரு டிஎஸ் டேக் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஎஸ் டேக் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஎஸ் டேக்குமே எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஎஸ் டேக்காக எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஃபைண்ட் ஆல் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய அதுக்கு மேட்சான இதில் எத்தனை டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு லிஸ்ட்டில் போட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹெட்டிங் எல்லாமே கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இந்த டேக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் பற்றி நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலாம்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் டிஹெச் இன் ஸோ இந்த லிஸ்ட்டு நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து நாங்கள் டிஹெச் ஸோ இதில் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு டிஹெச் டேக்கையும் இந்த ஒவ்வொரு டிஎஸ் டேக்காக நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ அதிலேருந்து ஐட்ரேட் ஆகி வரும்போது அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாட் டெக்ஸ்ட்ன்ற இந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணணும்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹெட்டிங் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேபிளில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டி பாடின்ற ஒரு டேக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே டிடின்ற ஒரு டேக்குள்ளே தான் நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டி பாடி டேக்கை நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டி பாடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டி பாடி ஈக்குவல் ஸோ இந்த டேபிள்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டி பாடின்ற இந்த டேக்கும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டேபிள் டாட் ஃபைண்ட் ஸோ டி பாடின்ற இந்த டேக் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் டி பாடி. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகே, இந்த டி பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரோ ஃபுல்லாமே நமக்கு வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் டி பாடி டேக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஃபைண்ட் அண்டர் ஸ்கோர் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைண்ட் அண்டர் ஸ்கோர் ஆல் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய எல்லா டேக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டி பாடி லிஸ்ட்டை வந்து நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐட்ரேட் பண்ணி அதிலேருந்து நமக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபார் பாடி இன் டி பாடி. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது வந்து நமக்கு இந்த டி பாடின்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் பாடி. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டி பாடி டேக்காக வந்து ஐட்ரேட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு டேக்காக வரும்போது ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த டேபிள் டேட்டா டேக்ஸ் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேட்டா எல்லாமே இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா ஸோ ஒவ்வொரு வாட்டி இது ஐட்ரேட் ஆகி வரும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டி பாடி டேக்லேருந்து நான் இந்த டிடி டேக்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ஃபைண்ட் அண்டர் ஸ்கோர் ஆல் ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ டிடி டேக்ஸை வந்து நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் அதாவது ஒவ்வொரு டி பாடி டேக்கில் இருக்கக்கூடிய இந்த டிடி டேக்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு டி பாடியிலே இருக்கக்கூடிய டிடி டேக்ஸ் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் தேவை. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டாக தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபார் டிடி இன் ஸோ இந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒவ்வொரு டிடி டேக்காக வரும்போது ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ சேம் டேட்டா தான் வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் தேவை. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த
டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் நெக்ஸ்ட் இந்த டி ஹெட்டையை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் டி ஹெட். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த ஹெட் ப்ளஸ் டேட்டா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நார்மலாக ஒரு HTML பேஜில் வந்துட்டு டேபிளை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான டேபிள் ஏதாவது ஸ்க்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் போகலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.